வணக்கம் நேயர்களே. இன்றைய கல்வி ஆலோசனை நேரத்தில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறது சேலத்தின் பெருமையாய் விளங்கும், தமிழகத்தின் பெருமையாய் விளங்கும் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் டாக்டர் வி கார்த்திகேயன் அவர்களைத்தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் தமிழகத்தின் தலைசிறந்த பாலிடெக்னிக் கல்லூரி என்ற விருதினை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். மேலும் அவர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் என்ற ஒரு விருதினையும் வாங்கியிருக்கிறார். மேலும் இக்கல்லூரி பெற்றிருக்கின்ற அனைத்து விருதுகளுக்கும் அவருடைய உழைப்பும் அயராத சேவையும் தான் அடித்தளமாக விளங்குகின்றன என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். சார், இப்போ உங்களுடைய கல்லூரி தமிழகத்தின் சிறந்த கல்லூரியாக விளங்குது, எல்லாருமே பேசுகிறாங்க. இது எப்படி உங்களால் சாத்தியமாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் நம்மளுடைய நேயர்களுக்கு. நன்றி. தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதில் சிறிய திருத்தம் நான் கொண்டு வரேன். தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரி என்று சொல்வதை விட இந்தியாவிலே தலை சிறந்த கல்லூரி தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எப்படி தலை சிறந்த கல்லூரி அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னால் இந்த தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி எப்படி துவக்கப்பட்டது, எப்பொழுது துவக்கப்பட்டதுங்கிறது ஒரு சிறிய விளக்குவரை நம்ம கொடுக்கலாம். எங்களுடைய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தற்சமயம் வந்து 4 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஒன்று தியாகராஜர் பாலிடெக்னிக். இது வந்து 1958ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த சில வருடங்களுக்குள் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியாவின் பழமையான கல்லூரி. அப்போ பார்த்திங்கன்னா 1947லேருந்து 1958 வரைக்கும் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகளுடைய எண்ணிக்கை வந்து 10 கீழே தான் இருந்தது. அப்போ முதலாம் 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்படும் பொழுது இந்தியாவில் அப்போ வந்து நம்ம தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய தேவைப்பட்டாங்க. சூப்பர்வைசர் கேடர்ஸ் அந்த ஜூனியர் இன்ஜினியர்ஸ் கேடர்ஸ்லேயும் நிறைய தேவைப்பட்டாங்க. அப்போ தான் வந்து 1958 வந்து கலைத்தந்தை கருமுக தியாகராஜ செட்டியார் அவர்கள், அவர் வந்து ஆலயரசர்னு சொல்லுவாங்க, கலைத்தந்தை ஆலயரசர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சேலத்தில் வந்து 1958 சேலத்தில் இருக்கிற மக்களுக்கு பயன்படுகிற மாதிரி ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பித்தாங்க. அதுதான் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி. அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை அவர் ஆரம்பிச்சிருக்கார். ஸ்கூல்ஸு, பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ். குறிப்பாக வந்து மதுரையில் வந்து 1957 தியாகராஜர் பொறியியல் கல்லூரி அவர் ஆரம்பித்தது தான். அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி தான் தியாகராஜர் தொழில்நுட்ப கல்லூரி அல்லது தியாகராஜர் பாலிடெக்னிக்னு சொல்லுவோம் 1958. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் தியாகராஜர் பாலிடெக்னிக். அப்புறம் வந்து இந்த காலேஜை வந்து ஒரு பெரிய ஒரு கல்ச்சர், ஒரு டிசிப்ளின், ஒரு தரமான கல்வி கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வந்து உயர் திரு சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள். அவர்கள் வந்து கல்வி பணியில் மட்டுமல்லாத ஆன்மீக பணியிலும் மிக ஈடுபாடு கொண்டவர். 1989-91 சேலத்தில் வந்து அருள்மிகு சுகுணேஸ்வரர் கோயிலில் வந்து தக்காராக இருந்தார். அங்கே அப்போ வந்து நீங்கள் தேர்முட்டியில் இருக்கக்கூடிய ராஜகணபதி கோயிலில் வந்து சுற்றுப்பிரகாரமே இல்லை. அந்த சுற்றுப்பிரகாரத்தை வந்து ஒரு ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து நமது தலைவர் உயர் திரு சொக்கலிங்கம் அவர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவருடைய 90வது வயசில் தான் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1997 ஆரம்பித்தார். தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி எப்படி இந்தியாவில் வந்து தலை சிறந்த கல்லூரியாக விளங்குதோ அதே போல் சோனா பொறியியல் கல்லூரியும் வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு நல்ல கல்லூரியாக விளங்கி கொண்டு இருக்கிறது. 2017 வந்து தற்போதைய சேர்மன் திரு சி வள்ளியப்பா அவர்கள் வந்து சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை ஆரம்பித்தாங்க. அவரே வந்து இப்போ 2020 வந்து சோனா வள்ளியப்பா பப்ளிக் ஸ்கூல்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தற்சமயம் வந்து 4 கல்லூரிகள் வந்து இங்கே இயங்கி கொண்டு இருக்கிறது. இது 5வது கல்லூரியாக வந்து நமது வைஸ் சேர்மன் திரு தியாகவல்லியப்பா அவர்கள் வந்து சோனா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி யோகா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஸோ வந்து இந்த கல்லூரிகளெலாம் சேர்ந்து தான் நம்ம வந்து சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். இந்த கல்லூரியுடைய தலைவர் வந்து ஸ்ரீ வள்ளியப்பா அவர்கள் மிக உயர்ந்த என்ன சொல்கிறது, ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. சார், ஒரு கால் வருது. ஆமாம், பேசலாம். வணக்கம். கட் ஆயிடுச்சு, நீங்கள் பேசுங்க. ஆமாம், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக வந்து இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அதே மாதிரி எஜுகேஷனல் சர்வீஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ஒரு இண்டஸ்ட்ரிக்காரங்க வந்து ஒரு ஆமாம் பேசலாம். சாரி. வணக்கம்.
ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு கல்வி நிறுவனங்களை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க ஆரம்பித்து நடத்துறது வந்து மிக மிக ஒரு என்ன பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லிக் கொடுக்கணும், இண்டஸ்ட்ரியில் என்ன இன்னோவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கல்வியில் வந்து புகுத்தலாம். அதில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வைஸ் சேர்மன் திரு சொக்கு வள்ளியப்பா அவர்கள், வைஸ் சேர்மன் திரு தியாக வள்ளியப்பா அவர்கள் வந்து டெக்னாலஜி எம்பெட் பண்ணி எப்படி டீச் பண்ணுறது, எப்படி இன்னோவேட் பண்ணுறது, மாணவர்களுக்கு வந்து என்டர்பிரனர் ஸ்கில் எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் பாலிடெக்னிக்கில் மட்டும் வந்து கிட்டத்தட்ட 250 இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்துட்டுருக்காங்க. எல்லா கல்லூரியிலையும் வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 100% வரதே ரொம்ப கஷ்டம். பட் நம்ம கல்லூரியில் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 3 years டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 5 lakhs இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் 180% எங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து இருக்கார் ஐயனார் அவர்கள். 180% நாங்கள் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம். தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் தற்சமயம் 2 விதமான கோர்சஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து எய்டட் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்கிறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம், என் பேர் விக்னேஷுங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சேலம் நஞ்சம்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னங்க? 10th மார்க் இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 481 மார்க் வாங்கியிருக்கேங்க. நல்லதுங்க, சொல்லுங்க. நாங்கள் பவர்லூம் ஆட்டோலூம் வச்சுருக்கேங்க. ஜவுளித்துறையில் எப்படி வாய்ப்பு இருக்குதுங்க, அதை படிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆலோசனைன்னு சொல்லி சார்கிட்ட கேட்கலாம் சார். கேட்கலாங்க, தாராளமாக. சார் பதில் சொல்லுவாருங்க. இப்போ ஜவுளித்துறையை பற்றி கேட்குறாங்க சார். ஸோ உங்களுடைய கருத்து அதை பற்றி என்னங்க? இப்போ நான் தியாகராஜர் பாலிடெக்னிக் சொல்லிகிட்டு இருக்கும்போது எய்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து 5 ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. இப்போ சார் கேட்ட மிஸ்டர் விக்னேஷ் கேட்டனுடைய டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா அது 1959 நம்ம காலேஜில் ஆரம்பித்தோம். இப்போ சேலத்தில் சுற்றி இருக்கிற டெக்ஸ்டைல் மில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி தான். தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருந்து படிச்சுட்டு வெளியே போன மாணவர்கள் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களே நிறைய டெக்ஸ்டைல் மில்லு, கார்மெண்ட் மில்ஸ்லாம் ஆரம்பித்து என்டர்பிரனராக டெக்ஸ்டைல் மில் முதலாளியாகவும் இருக்கிறாங்க. இந்த நம்ம பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு போனவர் தான் அந்த சைமா செல்வராஜ், டாக்டர் செல்வராஜ் வந்து செக்ரட்டரியாக இருக்கார், சைமாவில் செக்ரட்டரியாக இருக்கார். இப்போ எங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார். இது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து எங்களுடைய இன்டேக் வந்து 60, அது வந்து மெரிட்டில் தான் நாங்கள் போடுவோம். இவர் கேட்குற விக்னேஷ் அவர்கள் வந்து உங்களுடைய பையன் வந்து மார்க் வந்து நல்ல மார்க்கு, மெரிட்லேயே சீட் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ பேண்டமிக் பீரியடாக இருக்கிறதுனால நேரில் வந்து வாங்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தோன்னா ஓடிபி வந்து மொபைல் ஃபோனுக்கு வரும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் 150 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்துடும். தேர்ட் பார்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும். உதாரணத்துக்கு உங்களுடைய மார்க் ஷீட், ஃபோட்டோ காப்பி ஆஃப் த மார்க் ஷீட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது வந்து தேர்ட் பார்ட்டு. இதை நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தேர்ட் இயர், அதாவது 6th செமஸ்டர் படிக்கிறதுக்கு முடிக்கிற முன்னாலேயே வந்து நிறைய வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ எங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு எந்தெந்த மில்லுலாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன சேலரியில் பிளேஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதுன்னு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக வந்து எடுக்கிறது தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் தாங்க மேடம். ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தியாகராஜர் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கல, நியர்பை சுற்றி இருக்க அதர் பாலிடெக்னிக் காலேஜஸில் இருக்க டெக்ஸ்டைல் ஸ்டூடெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிவிட்டு ஃபுல் கேம்பஸ் ட்ரைவ், அதாவது கூட்டு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிற முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் இந்த வருஷம் முடித்தது 60 ஸ்டூடெண்ட்ஸில் 42 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த பேண்டமிக்லேயும் கூட 30 பேர் ஆல்ரெடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் முடிக்கவே இல்லை 4வது செமஸ்டர், இப்போவே ஜாயின் பண்ணி அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இல்லைங்களா, முடிக்காதுக்கு முன்னாடியே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது. அதை விட நாங்கள் இன்னும் மென்ஷன் பண்ணி சாரோட சொல்லணுன்றது என்னன்னா, சாரும் எங்கள் காலேஜோட எலைட் அலுமினி, எங்கள் பிரின்சிபல் சாரும் நாங்கள் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். இது ஒரு மிகவும் பெருமையான விஷயம். ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம். அது வந்து எவ்ரி மீட்டிங்ல நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம். ஒரு மீட்டிங்ல ஸோ பிரின்சிபல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் பேசுறது அவங்களோட சீனியராக தான் பேசுவார், ஒழிஞ்சு ஒரு பிரின்சிபல்ன்ற மாதிரி பேச மாட்டார். கண்டிப்பா இதுதான் ஒரு பெரிய தலைமைக்கான ஒரு நல்ல ஒரு நன்றி சார். அதாவது 481 மார்க் என்னோட பெற்றுக்கொள்ள
நல்ல மார்க் அப்படின்னாங்க. ஆனா என்னோட பெற்றோர்கள், என்னோட சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ், ரிலேஷன் எல்லாருமே தியாகராஜ பாலிடெக்னிக் கல்லூரி சிறந்த கல்லூரி, நீங்க அதுல போய் சேருங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் வெளியூர் போகணும், கோயம்புத்தூர் போகணும், சென்னை போகணும் விருப்பப்பட்ட என்னோட மனதை வந்து நீங்க நல்லா புரிய வச்சீங்க. நான் கண்டிப்பா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நான் தியாகராஜ பள்ளி மாணவனா வர விரும்புகிறேன். நன்றி சார். நன்றி. தேங்க்யூங்க. தேங்க்யூ விக்னேஷ். நன்றி. இல்லை இப்போ என்னென்னா தியாகராஜர் பாலினுடைய சேர்மன் திரு வள்ளியப்பா அவர்கள் வந்து பேசுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? நாம பேசலாம், சொல்லுங்க. ஸ்ரீ வள்ளியப்பா அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் 60 இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். நான் வந்து வணக்கம் வணக்கம், நீங்கள் யார் பேசுகிறது சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். ஏதோ கால் கட் ஆயிடுச்சுங்க சார், நம்ம தொடர். அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட பேண்டமிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாதமாக வந்து சேலத்தில் தான் இருக்கார். சேலத்தில் இருந்து ஒவ்வொரு காலேஜையும் வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப கைட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பேண்டமிக் பீரியட் ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு டே வந்து என்னை ஒரு கேள்வி கேட்டார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் டீச் பண்ண போகிறீங்களா, அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் சார், ஆன்லைனில் டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஆன்லைன் நம்மளால் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக டீச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நம்ம குரூப் இன்ஸ்டியூஷனில் எஸ்பெஷலி தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா 2011 தமிழக அரசு வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு ப்ரைஸ்லெஸ் லேப்டாப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கத்துக்கும் முதல்வருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம், பேசுங்க, உங்களுடைய பேர் என்னங்க? தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 2011 கிட்டத்தட்ட 5000 லேப்டாப்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 4350 லேப்டாப் வந்து தமிழக முதல்வரே வந்து நமது காலேஜுக்கு வந்து நமது மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து திங்க் பண்ணோம், இந்த லேப்டாப் வந்து ப்ரைஸ்லெஸ் லேப்டாப் வந்து. வணக்கம், ஹலோ, நாங்கள் நெடுஞ்சாலை நகர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. நெடுஞ்சாலை நகர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வந்து எம்பிஏ வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க, சொல்லுங்க. என்ன அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? சார், இந்த நேயர் வந்து MBA வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட சிறப்புகளை பத்தி இப்போ கல்லூரியினுடைய முதல்வர் சொல்லுவாங்க, நீங்க கேட்கலாங்க. அவங்க வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் பற்றி கேட்குறாங்க, தேசிய தரச் சான்றிதழ் அப்படின்ட்டு. தேசிய தரச் சான்றிதழ் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் வந்து இதுவரை 3 முறையும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் வந்து முதல் முறை வந்து 5 இயர்ஸ் வாங்கினோம், 2ஆம் முறை 5 இயர்ஸ் வாங்கினோம், 3ஆவது முறை வந்து 6 இயர்ஸ் வாங்கிட்டோம். வணக்கம், தொடரலாம். அது வந்து நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 முறை தேசிய தரச் சான்றிதழ் வாங்கிய கல்லூரி, அதுவும் பேஸ்ட் ஆன் த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனை பொறுத்து அதில் வந்து வாங்கிய கல்லூரி, ஒரே கல்லூரி வந்து இந்தியாவில் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி தான் 6 வருஷம் வாங்கினது. வணக்கம் நேயரே, பேசுங்க. வணக்கம் வணக்கம், நீங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுடைய பேர் என்னங்க? சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னங்க? பேசுங்க, சொல்லுங்க உங்களுடைய கேள்வியை. டிஸ்கனெக்ட் ஆயிட்டாருங்க சார், நம்ம தொடரலாம். ஆமாம், தேசிய தரச் சான்றிதழ் நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் NBAனுடைய வெப்சைட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம தியாகராஜர் பாலிடெக்னிக் எஜுகேஷனில் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் தான் ஒன்லி ஒன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு பெருமையான விஷயம் இல்லைங்களாங்க சார். வணக்கம். ஹலோ மேம், நான் தஞ்சையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க மேம், காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். தாராளமாக சொல்லுங்க உங்களோட கேள்வியை. மெக்கானிக்கல் எடுக்கலான்னு இருக்கேன். பேசுங்க, என்ன கேட்கணுங்க முதல்வர் அவர்கள்கிட்ட? உங்களுடைய கேள்வியை கேளுங்க. மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். மெக்கானிக்கல் லேப் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்கு, ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது இப்போ வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் கேட்குறாங்க. எனவே கேட்டுட்டு இருப்பார் அவர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 240 இன்டேக் இருக்குது. ஸோ 240 இன்டேக். இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபைனல் செமஸ்டர் எழுதுறதுக்கு முன்னாலேயே மாணவர்கள் வேலைக்கு போயிடுறாங்க. குறிப்பாக இந்த மாணவர்களோட வேலைவாய்ப்பு சொல்கிறதுக்கு முன்னால் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் லெவலில் மொபிலிட்டி வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு இது நடத்துனாங்க.
ஒரு இ-மொபிலிட்டி வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க. அந்த காம்படிஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள், அதாவது வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் எல்லாத்துக்கும் சேர்த்து நடத்துனது. அது யார் நடத்துனாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே EMPI பிஸ்னஸ் ஸ்கூல் நடத்துனாங்க நியூ டெல்லியில். அதில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. அதில் தியாகராஜர் பாலிடெக்னிக் மாணவர்கள் ஒரு 5 பேர், அப்புறம் அவருடைய ஆசிரியர் வந்து இந்த ஸ்கிராப்னா என்ன சொல்கிறது, யூஸ் இல்லாத உதவாத பொருட்களை வச்சுக்கிட்டு, தேவையில்லாத பொருட்கள் உதவாத பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு பைக் டிசைன் பண்ணி, எலக்ட்ரிக் பைக்கு டிசைன் பண்ணி அந்த காம்படிஷனில் வந்து அந்த பைக்கை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த பைக்குக்கு இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பாலிடெக்னிக்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க, 1 lakh ப்ரைஸ். ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களை தான் நாங்கள் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உதாரணத்துக்கு அசோக் லைலாண்ட், கேப்ரியல், அப்புறம் TVS, Mando Brides and Cameron is especially ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொல்லணும்னா இருக்கிறதுல எங்கள் காலேஜோட டாப் பேக்கேஜ் 5 lakhs per annum வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் இன்ஜினியரிங். ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது நம்ம காலேஜில் மட்டும்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டாப் கார்பரேட் கம்பெனி மேனுஃபேக்சரிங் செக்டார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் கண்டிப்பாக எங்களோட அலுமினிஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொல்லணும்னா Mando Brides, அசோக் லேலாண்ட், கேப்ரியல், கேட்டர்பில்லர் and Sundaram Clayton, Uno Minda and Minda Corporation and Milan Companies, TVS Group, எல்லா குரூப்ஸ்மே, Delphi TVS. ஸோ இந்த மாதிரி நாங்கள் லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். மெக்கானிக்கலுக்கு இந்த வருஷம் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 240 ஸ்டூடெண்ட்ஸில் அவுட் ஆஃப் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது எந்த கம்பெனினா, ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ அவர் உருவாக்கின கம்பெனி ஜென்ரல் எலக்ட்ரிக். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கள் காலேஜில் வந்து ரெக்ரூட் பண்ண 30 கேண்டிடேட்டும் எனக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ Mando Brides 30 கேண்டிடேட் ஜாயின் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் முடிக்காம ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா துறையிலுமே பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே மாணவர்கள் வேலைக்கு போயிடுறாங்க. மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்குது உங்களுடைய கல்லூரியினுடைய. இதில் வந்து மகேந்திரா கம்பெனி வந்து எங்கள் பாலிடெக்னிக்கில் வந்து ஒரு ரீஜனல் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 2 இடத்துல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நார்த்தில் சவுத்தில் வந்து பெஸ்ட்டு பாலிடெக்னிக் எதுன்னு அவங்க செலக்ட் பண்ணி தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு லேப் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த லேபில் வந்து அவங்களுடைய இன்ஜின்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியர்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 lakhs எக்யூப்மெண்ட் வந்து அதில் இருக்குது. அதில் வந்து ஆசிரியருக்கு மாணவர்களுக்கு வந்து ரியலாகவே ஆட்டோமேட்டிக் செக்டார்ஸில் என்ன நடக்குது, அதனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் கார்ஸ் என்ன, அதை பற்றியெல்லாம் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னா ஹூண்டாய் மோட்டார்ஸ் வந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து ஹூண்டாயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாப் பொசிஷனில். அதில் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெபரட்டரி பர்பஸ்க்காக வந்து அந்த வந்து ஹூண்டாய் வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு வெஹிக்கிள் ஃபோர்டு வெஹிக்கிளும் கொடுத்துருக்காங்க. ஃபோர்டில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஒரு வந்து கணேஷ் மணி நம்ம ஸ்டூடெண்ட்டு. இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் லெவலில் இருக்காங்க. ஸோ மகேந்திரானுடைய ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கோம், ஹூண்டாய் கார் வச்சுருக்கிறோம், அப்புறம் வந்து ஃபோர்டு கார் வச்சுருக்கோம், வால்வோ. இப்போ ரீசெண்டாக வால்வோ வந்து ட்ரக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு. ஸோ ரியலாக ஃபீல்டில் என்ன நடக்கிறது தான், அதில் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து நாங்கள் வந்து 1 மாதம் கொடுக்குறோம் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பம்சங்கள். ஸோ இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா இது ஒரு பாலிடெக்னிக் அப்படிங்கிறது கூட ஒரு இன்ஜினியரிங் லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இல்லை, இன்ஜினியரிங் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கல, இது இன்ஜினியரிங் காலேஜ் தான். இது மேபி யூ கேன் கால் இட் அஸ் ஒரு IIT இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து. அதனால தான் சார் சொன்ன மாதிரி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் அவங்க வந்து ஒரு தலைசிறந்த கல்லூரியாக விளங்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக கல்லூரிக்கு சென்று உங்களுடைய கல்லூரியில் சேர்க்கை அவங்க சொன்ன மாதிரி ஆன்லைனில் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நன்றி நேயரே. ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம்ங்க. சொல்லுங்க. சேலத்துல இருந்து பேசுறோம். உங்க பேர் சொல்லுங்க. இங்க நாங்க வந்து மகேஸ்வரின்னு பேசுறோங்க. சொல்லுங்க. எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு எங்க பொண்ணோட படிச்சுட்டு இருக்கா, 10th முடிச்சுட்டா இப்போ. சரிங்க, நல்லது. இப்போ எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சேரும், ஏன்னா EBல சேரும்னு அவங்களுக்கு விருப்பம். ஓ,
அது 10th பேஸ் தானங்க வந்து பாலிடெக்னிக் அப்படிங்கிறது. சரி சார், இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் துறையை பற்றி சார், எலக்ட்ரிக்கலில் வந்து என்கிட்ட வந்து நிறைய பெண்கள் படிக்கிறாங்க நம்ம பாலிடெக்னிக்கில். பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த தியாகராஜர் பாலிடெக்னிக் 1958 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் 1976 தான் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயர் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் செலிப்ரேட் பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான டெசிஷன் வந்து எடுத்தார் திருமுக சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் வந்து. இந்த அப்போ வந்து வெறும் பாய்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க 1975 வரைக்கும். ஸோ 1976 தான் முதலாக வந்து பெண்களுக்கும் இங்கே படிக்கணும், இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயர் சார்பாக வந்து பெண்களுக்கு இங்கே அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோ எஜுகேஷன் வந்து 1976 கொண்டு வந்தார். இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா நம்ம ஸ்டூடெண்ட் தான், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபால் எடுத்துக்கிட்டால் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து பிரைட்டஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்குறேன். இப்போ நாங்கள் வந்து ஜூம் மீட்டிங் நடத்தினாலோ ஜூம் கிளாஸ் நடத்தினாலோ பார்த்திங்கன்னா இந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க. அது பவித்ரான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பிரியதர்ஷினி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட என்கிட்ட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 கம்பெனிஸ் இருக்குது. அதனுடைய டாப் மோஸ்ட் டாடா ப்ராஜெக்ட்ஸ் வந்து மும்பையிலேருந்து எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மாத சேலரியே பார்த்திங்கன்னா 30,000 rupees. இப்போ இந்த கோர்சஸில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் சேர்த்து அந்த கோர்ஸ் ஃபீயை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 50,000 தான் வரும். பட் இந்த டிப்ளமோ படித்து 3 வருஷம் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா 30,000 rupees வருது, சேலரி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆமாம் 3 மாதத்துலேயே அவங்க வந்து என்ன ஃபீஸ் கட்டுறாங்களோ அதை வந்து திருப்பி எடுத்துடலாம். ஒன்று டாடா ப்ராஜெக்ட் ஸ்வெலக்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ். இந்த ஸ்வெலக்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் வந்து கிட்டத்தட்ட இவர் வந்து 1500 crore வந்து டர்ன் ஓவர் பண்ணுறாரு செல்லப்புன்னு சொல்லிட்டு 1976 இங்கே படிச்சிருக்காரு. 1976 அவர் வந்து சாதாரணமாக படித்தவர். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு அசோக் லைனில் 10 years ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்து என்ன சொல்கிறது நியூமெரிக் பவர் சிஸ்டம்ஸ் அது மாதிரி யூபிஎஸ் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் பண்ணி இன்றைக்கி வந்து சோலார் பிளேயரில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இந்தியாவிலே வந்து 8th பிளேஸில் இருக்கார் அவர். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இந்த பிஸ்னஸில் பெருசாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சேர்மன் அவர்கள் வந்து சோலார் பவர் சிஸ்டம்ஸ் வந்து சோலார் பேனல்ஸ்லாம் வந்து எங்கே போட்டாலும் சரி அவருடைய கம்பெனின்ட்டு காலேஜாக இருக்கட்டும் அவர்கிட்ட தான் வந்து நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் நல்லா படிக்கலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எலக்ட்ரிக்கல் வந்து நல்ல ஒரு துறை அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு நிகராக மாணவிகளுக்கும் அவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு. ஆமாம், எலக்ட்ரிக்கல் வந்து நல்ல கோர்ஸ். அதனால தான் வந்து என்னுடைய சன்னே வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் அவர் படித்தார். ஆமாம் ஆமாம். ஸோ தாராளமாக உங்களுடைய பொண்ணுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்னதுல வந்து இவ்வளோ வந்து தனியா சுய வேலையும் வந்து நம்ம பண்ணி பெரிய அளவுல வந்திருக்காங்க, அதுவும் நம்மளுடைய பாலிடெக்னிக்லயே பெரிய அளவுல வந்திருக்காங்க. புது இன்ஃபர்மேஷன் சார், ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நாங்க எப்போ வரலாம் அப்ளிகேஷன்? நீங்கள் வந்து நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த பேண்டமிக் பீரியடாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் ஆன்லைனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் 150 rupees பே பண்ணி அது வழியாக அப்ளை பண்ணிடலாம். நாங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு உங்களை ஆன்லைன்லேயே கூப்பிடுவோம். தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றிங்க. ஸோ நம்பிக்கையோடு போங்க, உங்களுடைய மகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கேட்டதுனால சொன்னேன். டாடா ப்ராஜெக்ட்ஸு, பாக்ட்ரான், ஸ்வெலக்ட் எனர்ஜி சிஸ்டம், டிவிஎஸ், ஃப்ளெக்ஸ் இன்டர்நேஷனல், இது சொல்லிகிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 250 கம்பெனி என்கிட்ட இருக்குது. ஹலோ வணக்கம். கண்டினியூ பண்ணும். ஹலோ. ஸோ என்கிட்ட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஜ் பை பேஜ் இது ரன் ஆகிட்டு நல்ல வாஸ்ட் லிஸ்ட் வச்சிருக்காரு பிளேஸ்மெண்ட்டுக்கு. நீங்கள் கூட எங்கள் பாலிடெக்னிக் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கூட உடனே கண்டிப்பாங்க சார், அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம் சார். ஆமாம். ஸோ வந்து ஸோ சின்ன பிரேக் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஸோ வெல்கம் பேக். ஸோ இப்போது நம்ம இவ்வளோ நேரம் முதல்வர் அவர்கள் அவங்களோட கல்லூரியினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நேர் லைனில் இருக்காருங்க சார். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. உங்க தியாகராஜா பாலிடெக்னிக் வெப்சைட் பார்த்தப்ப அது கீழே வந்து மென்டர் அவார்டுன்னு போட்டிருக்காங்க. மென்டர் அவார்டு அப்படின்னா என்ன மேடம்? ஏன்னா நம்ம எப்பயும் அவார்டுன்னு பேசுவோம், நீங்க சொல்ற மென்டர் அவார்ட்னா என்னன்னு புரியல, அதை பத்தி சொல்லுங்க. மென்டர் அவார்டு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு கேக்குறாங்க சார். ஆமா, சிஏஐ மென்டர் அவார்டு அப்படின்னா முதல்வர் பதில் சொல்லுவாருங்க. இருங்க லைன்ல. ஏஐசிடிசிஏ மென்டர் அவார்டு பத்தி அவங்க சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3500 பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது. அப்போ ஏஐசிடிசிஐ வந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எது வந்து பெஸ்ட் இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ண காலேஜ் அப்படின்ட்டு. கால் வருது.
வணக்கம். ஹலோ. பேசுங்க, உங்களுடைய பெயருங்க? குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆதிசங்கர் ஃப்ரம் மேட்டூருங்க. சொல்லுங்க ஆதிசங்கர், சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்? ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்டீரியர் டிசைன் இந்த மாதிரி இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க. ஸோ ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. அது விளக்கமாக சொல்கிறேன். இப்போ வந்து ஏஐசிடி மென்டர் அவார்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும், இன்ஜினியரிங் காலேஜுக்கு தனி ஸ்ட்ரீமு, பாலிடெக்னிக் தனி ஸ்ட்ரீமு, ஒவ்வொரு வருஷமும் ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இவங்க 2 பேர் இணைந்து வந்து பெஸ்ட் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் லிங்க்டு அவார்டுன்னு சொல்லி காலேஜஸ் கொடுக்குறாங்க. அது வந்து நாங்கள் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் வந்து 2014 அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2014 2018 வரைக்கும் அந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 அவார்ட்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம குரூப் இன்ஸ்டியூஷன்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அவார்டு வாங்கியிருக்கோம். இப்போ அது 2019 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க 2014 2018 வரைக்கும் 5 இயர்ஸ் கண்டினியூஸ் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெகனைஸ் பண்ணி இவங்க எல்லா ஃபீல்டுலேயும் வந்து ஒரு சிறப்பான இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 3500 பாலிடெக்னிக்கு இவங்க லீடர் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன், எஸ்பெஷலி பாலிடெக்னிக் எஜுகேஷனு இவங்க லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபை பண்ணாங்க ஏஐசிடிசிஏ. அதுக்கு பேர் தான் ஏஐசிடிசிஏ மென்டர் அவார்டு. அப்படின்னா தியாகராஜர் பாலிடெக்னிக்ஸ் லீடர் இன் பாலிடெக்னிக் எஜுகேஷன். இந்த அவார்டு வந்து எங்களுக்கு 2019-20 21 வரைக்கும் இருக்கும். 2019-20, 2020-21, 2021-22 வரைக்கும் எங்களுக்கு இந்த 3 இயர்ஸ்க்கு இந்த அவார்டு வந்து கன்ஃபர் பண்ணியிருக்காங்க ஏஐசிடி. அதனால தான் சொல்கிறேன், ஒரு கைடு மாதிரி தியாகராஜர் பாலிடெக்னிக் வந்து பாலிடெக்னிக் எஜுகேஷனில் நாங்கள் தான் லீடர். ஸோ தலைமையான இந்தியாவினுடைய தலைமையான கல்லூரி. பேண்டமிக் பீரியட்ல வந்து நாங்க ஜாயின் பண்ணோம். ஹவ் அபௌட் ஆன்லைன் எஜுகேஷன் இன் கேரிட் அவுட் இன் பாலிடெக்னிக், தியாகராஜர் பாலிடெக்னிக், அண்ட் ஹவ் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க எப்படி சிவில் இன்ஜினியர் ஜாயின் பண்ண முடியுமா, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, ஹவ் growth for future அப்படிங்கிற மாதிரி. பேண்டமிக் பத்தியும் ஆன்லைன் எஜுகேஷனை பத்தியும் கேக்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த ஒரு பேண்டமிக்ல இருக்கிறதுனால எப்படி நீங்க உங்களுடைய மாணவர்களுக்கு ஆன்லைன்ல கல்வி புகட்டி கொண்டிருக்கிறீர்கள்? நான் அதை பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கால் வந்ததுனால சொல்ல முடியல. 2011 வந்து எங்களுக்கு தமிழக அரசாங்கம் வந்து மாண்புமிகு முதல்வர்கள் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து லேப்டாப், ப்ரைஸ்லெஸ் லேப்டாப் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக், கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 2011 இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து லேப்டாப்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 லேப்டாப்ஸ் மேலே நாங்கள் வாங்கியிருப்போம். தமிழக முதல்வர்கள் அவர்களே வந்து எங்களுக்கு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு நேராக வந்து கிட்டத்தட்ட 4500 லேப்டாப் மேலே கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சேர்மன் அவர்களும் வைஸ் சேர்மன் அவர்களும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த மடிக்கணினியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு வந்து டெக்னாலஜி எம்பெடட் டீச்சிங் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில் வந்து நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மேனேஜ்மெண்ட்டில் வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பிளாக் போர்ட் டூல் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை ஒரு 10,000 லைசன்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக கல்வி போதிக்கிறது, ஆன்லைன் மூலமாக டெஸ்ட்டு வைக்கிறது, ஆன்லைன் மூலமாக கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறது, மாணவர்கள் வந்து எப்போ வேணாலும் டீச்சர்கிட்ட சந்தேகம் கேட்குறது, இந்த மாதிரி ஒரு முறைகளை வந்து சிறந்த கல்வி முறையை வந்து நாங்கள் வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த பேண்டமிக் பீரியடில் வந்து எங்கள் டீச்சர்ஸுக்கும் சரி எங்கள் மாணவர்களுக்கும் சரி இந்த ஆன்லைன் கல்வி போதிப்பு வந்து ரொம்ப எளிதாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய சேர்மன் திரு வள்ளியப்பா அவர்களுக்கும் திரு சொக்கு வள்ளியப்பா அவர்களுக்கும் திரு தியாக வள்ளியப்பா அவர்களுக்கும் மற்றும் தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். 1. 2வது, சிவில் இன்ஜினியரிங்கில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் மாணவர் தான். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்து தான் இன்றைக்கி டாக்டரேட் பண்ணி இங்கே பிரின்ஸிபாலாக உட்காந்துட்ருக்கேன். இப்போ என் பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கவர் மிஸ்டர் லோகநாதன், அவரும் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். நாங்கள் வந்து நிறைய வந்து சிவில் டெஸ்டிங் கன்சல்டன்சி சர்வீஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இவர் நம்ம பாலிடெக்னினுடைய மாணவர். இவர் சிவில் இன்ஜினியரிங் துறை தலைவராக இருக்கார். இன்றைக்கி வந்து சிவில் இன்ஜினியரிங் துறையில் ஒரு மாணவர் படித்தால், ஏன்னா இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட் எல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் நிறைய வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்கிட்ட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எல்என்டி கம்பெனி எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. 25,000 rupees per month சேலரி கொடுக்குறாங்க. ராம்கோ சிமெண்ட்ஸ், பிஎம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அப்போ ஆர்டிடிஎஸ், ரீபாட், கேட்ஸு நிறைய இருக்குது. டாடா ப்ராஜெக்ட்ஸ், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ், இவங்கெல்லாம் நிறையா வந்துட்டுருக்காங்க. இப்போ லோகநாதன் அவர்கள் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தா அந்த மாணவர்களுக்கு, எஸ்பெஷலி சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, ஆர்கிடெக்சர் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் படித்தா
முக்கியமாக சொல்லணும்னா சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் படித்தவங்க டெஃபினட்டாக வந்து வேலைக்கு வெளியே போக வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா எங்களுடைய வைஸ் சேர்மன் சொக்குவல்லியப்பா அவர்கள் வந்து வி டெக்னாலஜிஸ் வச்சுருக்காரு, வி இமேஜ் அண்ட் வி இன்ஜினியரிங் சர்வீஸ் வச்சுருக்காரு. அதில் வந்து மாணவர்கள் பத்தலை. எங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வெளியே வர்றாங்க, ஆர்கிடெக்சரில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. டோட்டலி 180 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதில் கிட்டத்தட்ட 40 to 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்கிடெக்சர் ஸ்கூல்ஸ்க்கு வந்து படிக்க போயிடுறாங்க. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து நிறைய மாணவர்கள் வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காரு. எங்கள்கிட்ட இருக்கிற மாணவர்கள் பத்தாமல் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு சொன்னார், போன வரும்போது எனக்கு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வேணும், சிவில் இன்ஜினியர்ஸ் வேணும்னு. ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட்டே வந்து இது எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. இருந்தால் லோகநாதன் அவர்கள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இதை பற்றி பேசலாம். நன்றி சார். வணக்கம் நேயர்களே. இதில் முக்கியமாக அந்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸும் ஆர்கிடெக்சர் கோர்ஸும் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1958 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 120 மாணவர்களுக்கு நாங்கள் இந்த கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஆர்கிடெக்சர் கட்டிட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் அவர்களால் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் 2008ஆம் ஆண்டு நினைவுபடுத்தும் வகையில் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 2 படிப்புகளுமே வந்து மிகச்சிறந்த படிப்பு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, தியாகராஜர் பாலிடெக்னிக் ஆகட்டும், சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், கட்டிடத்துக்கு வந்து எங்கள் சேர்மன் சார் அவர்களும் அதே மாதிரி நம்ம முதல்வர் அவர்களும் கொடுக்குற ஈடுபாடு. ஒவ்வொரு கட்டடமும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த இப்போ லேட்டஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸு இன்ஜினியர்ஸ் வச்சு கட்டிகிட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொரு கட்டடமும் கட்டுற போது நாங்கள் வந்து கட்டிட மாணவர்களையும் ஆர்கிடெக்சர் மாணவர்களையும் அந்த இடத்துக்கே சென்று நேரடியாக பயிற்சி செய்விக்கிறோம். இதுதான் வந்து இதனுடைய சிறப்பு அம்சம். ஸோ இந்த கட்டிடவியல் துறையில் என்னென்ன மேம்பாடு இருக்குதோ அதனுடைய டிராயிங்கு, அதனுடைய கட்டிடத்தினுடைய நேரடி சிறப்பு பயிற்சி அத்தனையுமே வந்து மாணவர்கள் வந்து பார்த்து கொண்டே படிக்கிற வசதி வந்து நம்மளுடைய கல்லூரியில் இருக்குது. ஸோ இதற்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து மாணவர்கள் சார்பில் சேர்மன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய முதல்வர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டிடம் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. இதில் வந்து மாணவிகள் படிக்கலாமா, இதில் வந்து வெளியில் நின்று சூப்பர்வைஸ் பண்ணணும், மழை வெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் வந்து பழைய காலம். இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து துறையுமே கம்ப்யூட்டர் உதவியுடன் கொண்டு இன்ஜினியரிங் செயல்படுது. இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி துறை. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிகச்சிறந்த பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்குகிறோம். முக்கியமாக ஆட்டோகேடு, ஸ்டாட் ப்ரோ, ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட்ஸு, அது மாதிரி பிரைமவீரா, அது மாதிரியான முக்கியமான கணினி பயிற்சிகளை வந்து நாங்கள் வந்து சிவில் மாணவர்களுக்கும் அதே மாதிரி ஆர்கிடெக்சர் மாணவர்களுக்கும் வழங்குறதுனால உடனடியாக அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வருது. இப்போ நம்ம முதல்வர் ஐயா சொன்ன மாதிரி நிறைய மிகச்சிறந்த நிறுவனங்கள், எல்என்டி மாதிரி நிறுவனங்கள், அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து சென்னை மட்டும் இல்லை, இங்கே சேலத்திலே நிறைய எங்களுடைய பழைய மாணவர்கள் பெரிய பெரிய நம்ம துபாயில் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மீனாட்சி சுந்தரம், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக துபாயில் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிளண்டி தான், இது வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய பிளென்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் அவங்க வந்து வேலைவாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக கல்லூரி அலுவலகத்தை அணுகி நீங்கள் உங்களுடைய சேர்க்கையினை உறுதி செய்து கொள்ளலாம். நன்றி நேயரே. Thank you sir for your good explanation and as clarification I made my career as an architectural engineer. Thank you sir. நமது சேர்மன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஆர்கிடெக்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவர் வந்து மோர் தேன் சிவில் இன்ஜினியர், மோர் தேன் ஆர்கிடெக்ட். அவர் வந்து ஒரு டிராயிங் பார்த்தாருன்னா அதில் இருக்கிற என்ன கரெக்ஷன்ஸோ ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர். இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் சிவில் இன்ஜினியராக இருந்தால் கூட அவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கால் வருதுங்க சார். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கேக்குதா? பேசுங்க. உங்களுடைய பெயர்? அட்டிக் முகமது பேசுறேன். நம்ம காலேஜ் மாணவர் தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறோம். ஓ, நீங்க அந்த கல்லூரியில தான் படிக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்? இல்லை சார், நம்ம கல்லூரி பற்றி நம்ம கல்லூரி முதல்வர் நல்லா தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு மாணவராக என்னென்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மித்த தேர்ற மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கால் பண்ணியிருக்கோம். ஓ, நீங்க வந்து உங்களுடைய கல்லூரியை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில வினாடிகள்ல சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஐயா அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது, நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா சொல்லுங்க.
ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்ம அமெரிக்கா எப்படி லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நம்ம தியாகராஜர் கல்லூரி வந்து ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மேக்சிமமா யூஸ் பண்ணி நம்ம இங்க இருக்க சேலத்துல இருக்க மாணவர்களோ அல்லது தமிழ்நாட்டுல எங்க பயின்ற மாணவர்களோ எல்லாரும் இங்க வந்து கற்று நம்ம கல்வியை கற்றுக்கொள்வது ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்கும். தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. ஆமாம், இவர் சொன்ன மாதிரி இந்த கல்லூரி வந்து ஒரு புண்ணிய பூமி தான். ஏன்னா தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் கல்லூரியில் படித்து வெளியே சென்ற மாணவர்கள் வந்து எல்லாருமே சிறப்பான நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் எப்போதுமே வந்து பெற்றோர்கள் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி வந்து புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க. அதை கண்டு நாங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்தது. அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது 2 நாளைக்கு முன்னால் வரும்போது. காரணம் என்னென்னா, எங்களுடைய மாணவர்கள் எப்பயுமே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆல் இண்டியா காம்படிஷன்ஸில் எல்லா மாணவர்களுமே கலந்து கொள்வாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிறது வந்து August 1 அன்னைக்கு வந்து இனாகரேட் பண்ணார். அந்த இனாகரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்களுடைய மாணவர்கள் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து கலந்துக்கிட்ட மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த இந்தியாவிலே வந்து சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் 6 மாணவர்கள், அதில் 3 பெண்கள் 3 ஆண்கள், அப்புறம் ஒரு மென்டார் மிஸ்டர் ராஜேஷ்ங்கிறவர், இவங்களுக்கு சேர்ந்து இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அது பேர் வந்து ஸ்மார்ட் ஃபார்மிங் வித் ஐஓடி டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 1 lakh. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்கள் மாணவர்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. எங்கள் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாலிடெக்னிக்குமே டாக்டரேட் குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் வந்து எங்களுக்கு பாலிடெக்னிக்கில் டாக்டரேட் பண்ணாங்க, முடிச்சிருக்காங்க. ஒன்று லாவண்யான்ற ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாஃபு, மகேஸ்வரிங்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டாஃபு, காந்திமதிங்கிறவங்க ஃபேக்கல்ட்டி ஆஃப் இங்கிலீஷ், அவங்கெல்லாம் டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் சேர்மன் வந்து ஸ்டாஃபை வந்து மேலே ஹையராக குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கு நிறைய வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எங்கள் பாலிடெக்னிக்கில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் வந்து இங்கே சோனா காலேஜ்லேயே வந்து இப்போ எம்இ பண்ணிக்கலாம், அங்கேயே டாக்டரேட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் கேம்பஸில் நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக வந்து சேர்ந்தீங்கன்னா அது பிஇ பண்ணி எம்இ பண்ணி டாக்டரேட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வந்து ஸ்கூலில் வந்ததுனால ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா டாக்டரேட் வரைக்கும் அங்கே ஈஸியாக வந்துடலாம். ஸோ இது சிறப்பான கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியில் வந்து சேலம் மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாணவர்கள் வந்து இதில் சேர்ந்து பயன்பெற்று நன்கு படித்து ஒரு சிறந்த மாணவராக வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நான் இந்த மாதிரி 7 to 8 வந்து பாலிமர் டிவிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் சேர்மன் அவர்கள் வந்து சரி நல்லா பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. சேர்மன் அவர்கள்ட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் இன்றைக்கி 75 இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. ஒரு யூனிவர்சிட்டி பிளாக்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு. 7 floors. பார்த்தீங்கன்னா அந்த 7 floors பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏறினது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு 2-3 வருஷமாக. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 முறை ஏறி இருப்போம். பட் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் வந்து 7 floors கிளைம் பண்ணி ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்த்து எங்களையும் கைட் பண்ணுறதுனால தான் அவர் வந்து நான் நேவிகேஷன் லீடர்னு சொல்லுவேன். ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் அவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, நேவிகேஷன் லீடர். ஸோ இளம் தலைமுறைகள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க, எதனால் வெற்றி பெற்றிருக்காங்க, எங்கே தோல்வி கிடைச்சாங்க, அந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு அவர்களைப் போல வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஸோ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, லீடர்ஸ் கிரியேட் லீடர்ஸ் அப்படின்னு. ஸோ சேர்மன் சொன்ன மாதிரி அவர்கிட்ட இருந்து வந்ததான் நம்மளுடைய முதல்வர். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. ஸோ வெல்கம் பேக். இப்போது நம்மக்கிட்ட உரையாட வந்திருக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் துறையினுடைய துறை தலைவர் திருமதி முத்தமிழரசி மேடமும், எலக்ட்ரிக்கல் துறையின் சீனியர் பேராசிரியர் டாக்டர் கே சேனாதிபதி சார் அவர்களும். இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போது பிரின்சிபல் முதல்வர் அவர்கள் சொன்னாங்க ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ நிறைய மாணவர்களுக்கு அது புதுசாக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இப்போது விண்ணப்பிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். கரெக்டான இது மேடம் கேள்வி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, ஸோ நேராக யாரும் வந்து வர வேண்டாம். ஸோ இப்போ வந்து பேண்டமிக் பீரியடில் வந்தால் நமக்கு வந்து ஈஸியாக அந்த தொற்று வருகிறதுனால மாணவர்கள் வந்து அவங்க வீட்லேயே இருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மாணவர்கள் ஸோ அவங்க வந்து நம்மளோட காலேஜுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, www.tpt.edu.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போனாங்கன்னா ஸோ ஒரு ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் 2021 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு மேடம். அதை கிளிக் ஹியர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணினாங்கன்னா ஸோ உடனே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும்.
அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு 12 கேள்விகள் கேட்கும் அவங்கள. ஸோ உங்களுடைய பேர் என்ன, அப்பா பேர் என்ன. ஸோ ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து கம்யூனல் பேசிஸ்ல நமக்கு வந்து கோட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூட். ஸோ அதுபடி நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணுறதுனால ஸோ ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும். ஸோ அதை அவங்க சூஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட சீரியல் நம்பர்லாம் கொடுத்துட்டு தென் எந்த ஆஃபீஸர் கொடுத்தாங்க இஷ்யூங் அத்தாரிட்டிலாம் கொடுத்து தென் அவங்களுடைய அதர் பேசிக் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அவங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். அது ரெண்டையும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போ சப்மிட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும் கொடுத்துட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆகுங்க. லாகின் ஐடியும் அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டும் கிரியேட் ஆகும். அது ரெண்டும் அவங்களோட மொபைலுக்கும் வந்துடும், அவங்களோட இமெயில் ஐடிக்கு போகும். இதுதான் முதல் ஸ்டெப்புங்க. பிரின்சிபல் சார் ரைட்லி சொன்னாங்க. ஸோ முதல் ஸ்டெப் அதை முடிச்ச உடனே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் சைடுக்கு போயிடும். அது போனோன்னா உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். தென் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்கும். பையன் மாணவன் வந்து எந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணணுமோ அந்த பிரான்ச்லாம் எடுத்து 1 2 3 அவன் ஆர்டர் கொடுப்பான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கும், கவர்மெண்ட் எய்டடுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதில் 1 2 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதை சப்மிட் பண்ணோன்னே தேர்ட் ஸ்டெப்பாக அவங்க என்ன கேட்குன்னா பேமெண்ட் 150 ரூபா கவர்மெண்டே நான் நியமிச்சிருக்குது. 150 ரூபா அப்ளிகேஷன் ஃபீ. அந்த பேமெண்ட் கேட்ல போயிட்டு அவங்க ஆன்லைன்ல கிரெடிட் கார்டு மூலியமோ டெபிட் கார்டு மூலியமோ கூகுள் பே வழியோ ஏதோ ஒரு பேமெண்ட் மோடில் அவங்க சூஸ் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து மார்க் ஷீட் 17ஆம் தேதி கொடுக்கறதுனால ஸோ அவங்க அந்த சமயத்தில் வந்து அவங்களோட போட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து ஸோ அவங்கள அப்லோடிங் வந்து தேர்ட் பார்ட்டா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்லைன் ரொம்ப சிம்பிளிஃபைடு மேனர்ல ஸோ ரொம்ப அழகா நம்மளோட இன்ஸ்டியூட் இன்கார்பரேட் பண்ணிருக்கிறோம். ஸோ அழகா நிறைய மாணவர்கள் மோர் தென் 500 மாணவர்கள் இதுக்கு முன்னாடி இதே பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இது டேல ஸோ அதனால இது அருமையான ஒரு இதா இருக்குங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது குட் சிஸ்டம். இதை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இது நல்ல கேள்வி. சிம்பிளிஃபைடான ஒரு மெத்தடாலஜி தான் அடாப்ட் பண்ணுவீங்க. 3 ஸ்டெப் ப்ராசஸ்னு சொல்லியிருக்காரு சார். ஸோ அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ்ல ஈஸியா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க பூர்த்தி செய்து சமர்ப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ்ங்க சார்? ஸோ அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்காக நம்ம கூப்பிடுவோம். ஏன்னா மார்க் போட்டு ரேங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் போட்டுட்டு ஸோ எந்தெந்த மாணவர்கள் மார்க் போடுது ஒரு கால் வருது பார்ப்போம் சார். வணக்கம். ஹலோ மேம், நான் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஏகேவி ஸ்கூல்ல இருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்க பிரகாஷ், சொல்லுங்க மேம். இன்னைக்கு என்ன டவுட்னா இப்போ டிப்ளமோ வந்து ட்ரிபிள் இ படிக்கிறோம் இல்லைங்க மேம். சொல்லுங்க. அதுக்கும் இப்போ அதோட பிஇ படிச்சா என்னங்க மேம் உங்களுக்கு யூஸ்? ஸோ துறை தலைவர் உங்களுக்கு விளக்குவாங்க. நான் சொல்றேன்ப்பா. டிப்ளமோ வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் படிக்கிறீங்க, ரைட்டா? ஸோ இப்போ இங்க வந்து உங்களுக்கு நீங்க அந்த துறை சார்ந்த விஷயங்களை வந்து எல்லாமே சீக்கிரமாவே நீங்க வந்து +1 +2 படிக்கிற அந்த பீரியட்லயே நீங்க வந்து படிச்சு முடிச்சிடுறீங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம்ல நீங்க வந்து செகண்ட் இயர் பிஇக்கும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆனால் அதை விட விருப்பப்பட்டா பிஇ முடிச்சுட்டு கிடைக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு டிப்ளமோ எஜுகேஷன்லயே கிடைச்சிரும். அதுக்காக நம்ம படிப்பு தடைப்பட்டுருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன்னா வேலைக்கு அந்த 18 வயசுல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல, நல்ல பேக்கேஜ்ல, நல்ல ஆர்கனைசேஷன்ஸ்ல நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டு ஒரு 3 or 4 இயர்ஸ்ல எல்லா ஆர்கனைசேஷனுமே உங்க ஹையர் எஜுகேஷனையும் கேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்ட் டைம் பிஇலையும் படிக்கலாம், ஃபுல் டைமாவும் நீங்க வந்து திருப்பியும் ஸ்பான்சர்ஷிப்லையும் நீங்க வந்து படிக்க முடியும். என்னைக்குமே நாலேஜ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆக போறதில்லை. ஒன்ஸ் வந்து நம்ம என்ஜினியரிங்ல எல்லாம் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும். டீச்சிங்ல இருந்தாலும் லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும். ஸோ எனி ப்ரொஃபஷன் வி மஸ்ட் பி அப்டேட்டட். ஸோ அப்படி அப்டேட் பண்றதுக்கு ஏர்லியராகவே உங்க ரூட்ல நீங்க ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இது வந்து டிப்ளமா ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்கு. டிப்ளமோ முடிச்சுட்டு நம்ம மாஸ்டர் டிகிரி பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா பண்ண முடியும். டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் 3 இயர் வந்து நீங்க டிகிரி ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. அதை நீங்க வேலையில இருந்துட்டும் பண்ணலாம், டைரக்டாவும் நீங்க வந்து சேர்ந்து பிஇ டிகிரி எனி ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் தட் இஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் நீங்க பண்ண முடியும். அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கா டிகிரி முடிக்கும் பொழுது நீங்க பிஜி ப்ரோக்ராம்ஸ் எங்க வேணாலும் பண்ண முடியும். ஆனா நம்மளால யூனிவர்சிட்டி போக முடியாதா மேம்? ஏன் போக முடியாது? கண்டிப்பாக நீங்க போலாம். ஓகேங்க மேம், ஓகேங்க மேம். இதுதான் என் டவுட் மேம். Thank you பிரகாஷ். ஸோ
உங்களுடைய உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மிகச்சிறந்த பேராசிரியர்கள் நம்மளோட உரையாடினாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நம்மளுடைய சேனலின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ஸோ வெல்கம் பேக். இப்போது இயந்திரவியல் துறையினுடைய தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறாங்க. ஸோ எப்படி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது போக வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்கள் கல்லூரியில் இருக்குதுன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நன்றி மேடம். மெக்கானிக்கல் துறையானது 1958ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இதில் 240 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். எங்கள் துறையில் ஏற்கனவே நமது கல்லூரி முதல்வர்கள் சில இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டட் லேபரட்டரி பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். அதில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் அண்டு டிபிடி ஃபோர்டு கம்பெனிக்காருடைய கார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதே போல் குண்டாய் மோட்டார்ஸ் லிமிடெட்லேருந்து ஒரு கார் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் மாணவர்கள் அவருடைய தனித்திறனை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டும் இல்லாமல் அவருடைய அறிவுத்திறனையும் அவருடைய ஸ்கில் செட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 3 வருட அந்த டிப்ளமோ எஜுகேஷனில் ரொம்ப அங்க வகிச்சது. அது மட்டும் இல்லை, ஹை ஸ்கில் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர் அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலுமே இல்லை. கிட்டத்தட்ட 150 லட்சத்தில் அது நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம தியாகராஜா பாலிடெக்னிக் காலேஜில் மட்டும்தான் இந்த சிஎன்சி ஹை ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் இருக்குது. இது இந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி சிஎன்சி ஹை ஸ்கில் ட்ரைனிங்கில் நம்ம தனி பயிற்சி கொடுக்கறதுனால அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிக அளவில் இருக்கிறது. ஒவ்வொரு மாணவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆஃபர் 4 ஆஃபர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே எங்களுடைய முதல்வரும் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரும் சொன்னாங்க, அதாவது கேமரூன்ங்கிற கம்பெனி ஹையஸ்ட் பேக்கேஜ் என்று அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாணவர்கள் செலக்ட் ஆனாங்க. அதே போல ஜிஇல 50 பேர், மேண்டோ பிரேக்ஸ்ல 50 பேர், இந்த மாதிரி படித்து இந்த டிப்ளமோ முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பிளேஸ் ஆயிடுறாங்க. அதுக்கு தனி காரணமே இந்த 4 லேபரட்டரி மற்றும் பெஸ்ட் எஜுகேஷனல் ப்ராக்டிசஸ் எங்களுடைய கல்லூரி முதல்வர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் எஜுகேஷன் சிஸ்டத்தில். அவர் கனடா, யுஎஸ் எல்லாமே விசிட் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நல்வழி திட்டங்களை எல்லாமே இங்க புதுமையான வழிகளை புகுத்தி மாணவர்களை அறிவியல் சார்ந்த முறையிலும் சரி, தன்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்லையும் சரி, அவர் தனிப்பட திறன்பட மாணவர்களை உருவாக்கியதன் காரணமாகத்தான் இன்று நம் தியாகராஜா பாலிடெக்னிக் அனைத்து துறை மாணவர்களும் நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று இருக்கிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மெக்கானிக்கல் துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் கல்லூரியில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது தான் கல்லூரியினுடைய முதல்வர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவரால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய கல்லூரியாக விளங்குறதுக்கான காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த நிகழ்வு உண்மையாலுமே மாணவர்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் 10th ரிசல்ட் வந்திருக்குது. மாணவர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஸோ எப்படி ஒரு முதல்வருடைய பேச்சிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா, ஒரு கப்பல் நல்லா செலுத்தணும்னா அதோட கேப்டன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஒரு கேப்டன் தலைமையில் நீங்கள்லாம் சீரிய பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க இந்த சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வினில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.